மட்டன் பிரியாணி இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சரியா? இந்த பாத்திரத்தில் வைட் மவுத், மோஸ்ட்லி ஹெவி பாட்டமாக இருந்தால் நல்லது. இதில் வந்து ரிஃபைண்ட் ஆயில் அல்லது வெஜிடபிள் ஆயில் அந்த மாதிரி ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிறேன். காஞ்சதுக்கப்புறம் வாசனை சாமான், இதுதான் வாசனை சாமான். இது வந்து சின்னமன், பட்டை, கல்பாசி, ஜாதிபத்திரி, ஏலக்காய், கிராம்பு இது போட்டு லேசாக வதக்கணும். ஸ்லோ ஹீட்டில் வாசனை சாமானை வதக்கலாம். பிரியாணிக்கு நான் கருவேப்பிலை போட மாட்டேன், வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட போகிறோம். ஆயில் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக ஊற்றிக்கலாம். பிரியாணிக்கு ரொம்ப ஆயில் தேவையில்லை. அதை எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக பண்ண முடியுமோ நம்ம ஹெல்த்தியாக ட்ரை பண்ணலாம். சால்ட்டும் வந்து நாங்கள் ஹிமாலயா சால்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ப்ளஸ் அது ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க. ஸோ வி ஆர் ட்ரைங் தட். From our home garden. The recipe suggests we should get about 6 to 7 strands. Don't worry, even though I'm cutting them, they will grow back. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஸோ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஈக்குவல் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். ஸோ ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட போகிறேன் நான் இப்போ. இதையும் இப்போ நல்லா அந்த வாசனை, இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இது மட்டன் 2 பவுண்ட்ஸு. நான் ஃபுல்லாக பெரிய பீஸாகவே போட்டுட்டேன். அது நல்லா அலசிட்டு உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 3/4 75% அளவுக்கு வேக வச்சுருக்கேன். இது வந்து நம்ம பிரியாணியில் போட போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு வெங்காயத்தோடு சேர்த்து. இப்போ வந்து தக்காளி போட்டுடலாம். நம்ம தக்காளி நான் 3 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதனால் அடுத்து இது நல்லா வதங்கணும். இப்போ நீங்கள் இதெல்லாம் வதக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் அடுப்பு வச்சு வெங்காயம் தக்காளிலாம் வதக்கும் போதே ஒரு 1/2 an hour ஆகும் அந்த ப்ராசஸ். அந்த டைம்லேயே நீங்கள் ஒரு 3 கப்பு கிட்ட பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அது கரெக்டாக மற்ற ஐட்டம்ஸ் வதங்கிறதுக்கும் இது ஊறுறதுக்கும் சரியாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் வதக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் அடுப்பு வச்சு வெங்காயம் தக்காளிலாம் வதக்கும் போதே ஒரு 1/2 an hour ஆகும் அந்த ப்ராசஸ். அந்த டைம்லேயே நீங்கள் ஒரு 3 கப்பு கிட்ட பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அது கரெக்டாக மற்ற ஐட்டம்ஸ் வதங்கிறதுக்கும் இது ஊறுறதுக்கும் சரியாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு, இஞ்சி பூண்டு வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ இது வந்து கொத்தமல்லி, புதினா, இது வந்து தோட்டத்தில் நிறைய வெங்காயத்தாள் வளர்ந்துருந்தது. சரி, எதுக்கு வேஸ்ட் பண்ணணுன்ட்டு அதையும் எடுத்தாச்சு. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். 2-3 வாட்டி ட்ரை பண்ணியிருக்கோம் நாங்கள். அதனால் அதையும் சேர்த்து போடுறேன் நான் இப்போ. இது ஒரு 2 to 3 மினிட்ஸில் இதுவும் நல்லா வதங்கிடும். வதங்கினதுக்கு அதுக்கப்புறம் மட்டன் எடுத்து இதில் போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் வதங்கிடுச்சு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போடுறேன். ரொம்ப போடலை, ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம். அதனால் இதை நல்லா வதக்கிடுங்க. இதோடு சேர்த்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வதக்கிட்டு இதோடு சேர்த்து உடனே அந்த வேக வச்ச மட்டனை நம்ம இதில் போட போகிறோம். இப்போ இந்த வேக வச்ச மட்டனை வந்து தண்ணி இல்லாமல் மட்டன் பீஸை மட்டும் எடுத்து உள்ளே போட்டுருங்க. மட்டன் பீஸை இந்த தண்ணியை நம்ம கடைசியில் யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் வெறும் மட்டன் பீஸை மட்டும் எடுக்க போகிறோம். அதை எடுத்து இந்த கிரேவியில் போட்டு இதையும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்க போகிறோம். இப்போது மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சால்ட் போட்டு
ஒரு 10-15 மினிட்ஸ் வதக்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம ஊர்லலாம் மட்டன் வந்து டேரெக்டாகவே போட்டுருவாங்க, இதிலே வதக்கிடுவாங்க. பட் இங்கே கொஞ்சம் ஃப்ரோசன் மட்டன் தான் கிடைக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் பாதி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இதில் வேக வச்சுக்கிறோம். In order for the mutton to simmer thoroughly with the vegetables, we must close the lid. That way the steam will distribute well. இப்போ மட்டன் நல்லா வெந்து அந்த ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து இந்த வேக வச்ச தண்ணியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் 3 டீக்கப், இந்த கப்பால் 3 டீக்கப் ரைஸ் ஊற வச்சுருக்கேன். ஸோ ஒரு டீக்கப்பும் 2 கப் தண்ணி வேணும் நமக்கு. ஸோ இதில் 6 கப்பு இப்போ ஊற்ற போகிறோம். இன்னொன்று வந்து இந்த கிரேவி வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் நீங்கள் 6 கப் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் இந்த கிரேவி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா கிரேவியாக இருந்தது அப்படின்னா அந்த வாட்டரை கொஞ்சம் நீங்கள் காம்பன்சேட் பண்ணிக்கணும். அப்போ வந்து 5.5 மட்டும் ஊற்றினா போதும். ஸோ இது பேசிக்லி நீங்கள் உங்கள் கணக்கு வச்சு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கணும். நான் இப்போ 6 கப்பு யூஸ் பண்ண போகிறேன். தண்ணி ஃபுல்லாக ஊற்றியாச்சு. 6 கப்ஸ் தண்ணி. வேகமாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி லிட்டை க்ளோஸ் பண்ணி நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். உப்பு எனக்கு சரியாக இருக்குது, அதனால் நான் மறுபடியும் போடல. ஆனால் நீங்கள் டேஸ்ட் பண்ணி உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. இதை இப்போ வந்து இந்த ஊற வச்ச ரைஸை நம்ம இதில் போட போகிறோம். ரைஸ் ஃபுல்லாக போட்டாச்சு. ஜஸ்ட் ஒரு கிண்டிட்டு மூடி மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறம் நம்ம அதை மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் கழித்து நம்ம அதை ஓப்பன் பண்ணி லைம் ஜூஸ் கொஞ்சம் ஊற்ற போகிறோம். ஊற்றி ஒரு கிண்டி மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஸ்லோவில் வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம அதை திறந்து இன்னொரு கிண்டிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா தண்ணியுமே வற்றிருச்சு. இனி ரொம்ப நேரம் நம்ம வைக்க வேண்டியதில்லை. திருப்பி இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி ஒரு வாட்டி கிண்டி ஸ்டாப் பண்ணிடலாம். ஒரு 30 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணி நம்ம கிண்டலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கிடையில் நான் இந்த வீடியோ ரொம்ப ரேண்டமாக என் பசங்களுக்கு சமையல் கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காக ஆரம்பித்தது. பட் அது ஃபைனலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணால் என்னென்னு ஒரு தாட் வந்துச்சு, அதனால் செஞ்சோம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வற்றிருச்சு, பொலன்னு வந்துருச்சு பிரியாணி. இதுக்குரிய சைட் டிஷ் வீடியோஸ் நான் தனித்தனியாக போஸ்ட் பண்ணுறேன். ரைத்தா, கத்திரிக்காய் கிரேவி, சிக்கன் குருமா, சால்னா, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பண்ணலாம். ஸோ அதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். இது என்னோடய மெத்தடில் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச வேறு மெத்தட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Please like, comment, subscribe and share Adhikaalai's channel.